முருங்கைக்கீரையை வச்சு நம்ம வந்து வெயிட் லாஸ் பொடி தயார் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் முருங்கை இலை எப்படி நம்ம உடம்புல ஸ்டோர் இருக்க ஸ்டப்பன் ஃபேட்டை குறைக்கிறது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம உடம்புல இருந்து பிளட்டுக்கு வந்து சுகர் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த சுகரை தான் நம்ம உடம்பு வந்து நம்ம அன்றாட வேலை செய்யறோம்னா அதுக்கான எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ண போகுது. சப்போஸ் இந்த சுகர் லெவல் வந்து ரொம்ப ஹையா ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம உடம்புல வந்து எக்ஸஸ் ஃபேட்டா நமக்கு ஸ்டோர் ஆகி நமக்கு ஸ்டப்பன் ஃபேட்டா ஒவ்வொரு இடத்துல போய் நிக்க போகுது. இந்த முருங்கை இலையை நம்ம தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டு வரது மூலமா நம்ம உடம்புல இருந்து பிளட்டுக்கு ரிலீஸ் ஆகிற சுகர் லெவலே ரொம்ப கம்மியாக ரிலீஸ் ஆகும். அதனால நம்ம அன்றாட வேலை செய்யறதுக்கான எனர்ஜிக்கு அந்த சுகர் லெவல் பத்தாதனால நம்ம உடம்புல ஆல்ரெடி ஸ்டோர் இருக்க ஸ்டப்பன் ஃபேட் எல்லாமே இது வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டப்பன் ஃபேட்டை பர்ன் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது இந்த கரையா கொழுப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு முருங்கை இலை எப்படி நமக்கு வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வெயிட் லாஸ் பவுடர் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நம்ம நார்மலா வந்து நம்ம வீட்டுல வந்து தோசை வந்து சுடுவோம், இட்லி வந்து சுடுவோம்ல, அந்த தோசைக்கு இட்லிக்கு மேல இந்த பவுடரை அப்படியே வந்து நல்லா வந்து தூவி விட்டுருங்க. எவ்வளவு தூவணுமோ அந்த அளவுக்கு வந்து தூவி விட்டுருவோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தூவி விட்டுருக்கோங்க. தூவி விட்டுட்டு நம்ம அந்த தோசைக்கு இட்லிக்கு நம்ம நார்மலா நம்ம வீட்டுல சட்னி சாம்பார் வந்து வைப்போம்னா அதுக்கேற்ற மாதிரி தொட்டு வந்து சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரியே நம்ம சேனல் நிறைய வெயிட் லாஸ் தோசை வெயிட் லாஸ் இட்லி வந்து போட்டிருக்கோம். அது நீங்க செய்யும் போதும் அதுக்கு மேல இந்த பவுடர் அப்படி வந்து தூவி விட்டு நீங்க வந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிடுறது மூலமா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நமக்கு வெயிட் லாஸ் பண்ணவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வெயிட் லாஸ் பவுடர் வழக்கம் போல நமக்கு அம்மா தான் வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு சட்டி வச்சிருக்கோம். சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். சட்டி சூடாயிடுச்சுப்பா. இப்போ நான் ஒரு பிடி கொஞ்சம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை இதை போட்டுக்குருவோம். இதை வந்து இப்போ நம்ம கருவேப்பிலையை கொஞ்சம் வறுத்துக்குருவோம். கேஸை வந்து மீடியத்தில் வச்சு வறுத்துக்குருவோம். ஹையில் வச்சு வறுத்தோம்னா கருவேப்பிலையுடைய சத்து போயிடும். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து குழம்புல தாளிப்போம், சட்னியில் தாளிப்போம். ஆனால் அதை தூக்கி நம்ம உப்புமாலெல்லாம் தாளிப்போம். ஆனால் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருவோம். அதனால பிள்ளைகளுக்கு வந்து அந்த கருவேப்பிலையுடைய அயன் சத்து கிடைக்க மாட்டுது. அதனால நீங்கள் வந்து கருவேப்பிலையை இப்படி வந்து பொடியாக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிள்ளைய வந்து நல்லா சாப்பிடுவாங்க. கருவேப்பிலையில ரொம்ப மருத்துவ குணம் இருக்குப்பா. இப்போ கருவேப்பிலை வந்து நல்லா வட்டாச்சுப்பா. நல்லா இந்த பார்த்தீங்களா நல்லா முறுக்கலாயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போப்பா இது வந்து முருங்கைக்கீரை. இதை வந்து அம்மா வந்து அப்படியே வாங்கி நல்லா உருவி உங்களுக்கு காய வச்சிருக்கேன். நம்ம வீட்டிலேயே நம்ம இதே இப்படி ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு துணியிலையோ விரிச்சு விட்டு கீரையை நல்லா உருவி இப்படி காய போட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். பார்த்தீங்களா நல்லா காஞ்சிருக்கு பாருங்க. அப்படியே பிளேட்லேயே வச்சுட்டா போதும். நாம அப்படிதான் உருவி இப்படி பிளேட்ல வச்சிருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. 2 நாள்ல காஞ்சிரும். இப்போ இதுல தான் நம்ம வந்து முருங்கைக்கீரை பொடி செய்யப்போம். இப்போ இந்த முருங்கைக்கீரையை காஞ்ச முருங்கைக்கீரையை இதில் போட்டுக்குருவோம்ப்பா. ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு வறுத்துக்குருவோம். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை இந்த சட்டியோடைய சூட்டில் நம்ம நல்லா வறுத்துக்கிட்டோம். பாருங்க நல்லா உதிர்த்து பாருங்க. நல்லா உடச்சி விட்டோம்னா நல்லா இதாகுது. அவ்வளோதான்ப்பா. முருங்கைக்கீரையை நம்ம இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ முருங்கைக்கீரையிலப்பா உங்களுக்கு வந்து இதுலேயே நல்ல அயன் சத்து இருக்கு. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க முருங்கைக்கீரை பொடியையோ இல்லை முருங்கைக்கீரையோ டெய்லி நீ சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும்ப்பா. இது வந்து கொள்ளு பழமொழியே இருக்கு. கொளுத்தவனுக்கு கொள்ள கொடு அப்படின்னு பழமொழியே இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த கொள்ளு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து இதை வந்து நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன்ப்பா. இந்த 50 கிராம் கொள்ளை வந்து இந்த சட்டியில் போட்டுக்குருவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்குருவோம். இந்த கொள்ளுடைய கலர் நல்லா மாறி வரும்பா. நல்லா கமகமன்னு நல்லா ஒரு வாசம் வரும். வர்றப்ப நம்ம எடுத்துக்குவோம். அது மட்டும் நம்ம வறுக்கணும். இப்போப்பா நம்ம வந்து கொள்ளு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்துருச்சு. நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொள்ளுவுடைய நல்லா மணக்குது. அந்த நம்ம கொள்ளு வறுக்கமதை நல்லா அந்த கொள்ளுவுடைய மனம் வந்து அவ்வளோ ஒரு நல்லா அப்படியே ஒரு நல்லா இதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கொள்ளை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, காலையில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வறுக்கக்கூடாது, தீஞ்சு போயிடும். எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். நம்ம 50 கிராம் கருப்பு உளுந்து. இது கருப்பு உளுந்துலேயே இது வந்து பாதியாக உடச்ச உளுந்து. நீங்கள் முழு உளுந்து இருந்தாலும் பரவாயில்ல. அம்மா கிட்ட இப்போ உடச்ச உளுந்து இருக்குது. அதனால இது ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன்ப்பா. சட்டியில் போட்டுக்குவோம். இதையும் நம்ம
நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு நல்லா வறுத்துருவோம். இப்போ நம்ம உளுந்தப்பா நல்லா வறுத்தாச்சு. பாருங்க கலர் நல்லா மாறிடுச்சு. நல்லா கலர் நல்லா ஃபுல்லாக மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா நான் 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், போட்டுக்குவோம். நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நம்ம கடலைப்பருப்பை வறுத்தாச்சு. நல்லா கலர் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருக்கு. இதுக்கு மேலே வைக்கக்கூடாது, கருகி போயிடும். இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம அதே சட்டியில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம், 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்குவோம். இதை நம்ம சட்டியோட சூட்டில் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வறுத்துக்குவோம். சீரகம் நல்லா ஜீரண சக்தியை கொடுக்கும். வெயிட் லாஸுக்கு சீரகமும் மிளகும் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும்பா. இப்போ நம்ம சட்டி சூட்டில் சீரகத்தையும் மிளகையும் வறுத்துக்கிட்டோம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அதே சட்டியிலப்பா ஒரு 1/2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கிடுவோம். இது வந்து பெருங்காய கட்டி, நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அம்மா வந்து பெருங்காய கட்டி போட்டிருக்கேன். இந்த எண்ணெயில் பொரிச்சுக்கிடுவோம். இப்போ பெருங்காயம் நல்லா நம்ம எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்கிட்டோம். பெருங்காயம் போட்டோம்னா நமக்கு நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும், நல்லா ஜீரணமாகும். இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் இருக்குல்லப்பா, அதே இதில் நம்ம பெருங்காயம் வறுத்த எண்ணெயிலேயே ஒரு 10 பூண்டு இதையும் இதை வந்து வதக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம பூண்டை கொஞ்சம் நல்லா பாதி நல்லா வெந்துருச்சுப்பா, எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் ஒரு 6 மிளகா வத்தல் போட்டுக்குவோம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் அந்த எண்ணெயிலேயே வறுத்துக்குவோம். மிளகா வத்தலையும் வெள்ளைப்பூடையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பிளேட்டில் மாட்டிக்குவோம். வந்து முருங்கைக்கீரையை நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா, இதில் ஜாரில் போட்டுக்குவோம். அங்கே நல்லா முருகலாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து கருவேப்பிலையை போட்டுக்குவோம். இதை உங்களுக்கு மிக்சியில் பொடியாக்கி கொண்டு வரேன்ப்பா. இப்போ கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன், பொடியாக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். நல்லா நைஸாக அரைச்சாச்சுப்பா. இப்போ நம்ம கருப்பு உளுந்துப்பா நம்ம இடுப்புக்கு ரொம்ப லேடிஸுகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம கருப்பு உளுந்து இப்படி கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு நல்ல இடுப்பு வந்து நல்ல பலன் கொடுக்கும்ப்பா. இந்த பேக் பெயின் இவங்களாம் இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து கருப்பு உளுந்துல களி கிண்டி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் போட்டுக்குருவோம். இந்த மிளகாய் வத்தல் போட்டுக்குருவோம். மிளகும் சீரகத்தையும் போட்டுக்குருவோம். இது பெருங்காய கட்டிப்பா, ஒரு பெருங்காயம் மட்டும் போட்டுக்கிறேன், ஒரு பெருங்காயம் வேண்டாம், அதிகமாயிடும். இப்போ இதை உங்களுக்கு அடிச்சு கொண்டு வரேன். இப்போ நல்லா பொடியாயிடுச்சு, குறன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பொடி ஆக்கணும். வெள்ளைப்பூடு வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இதையும் நம்ம இதில் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பூடை இப்படி நறுக்கி போட்டுக்குருவோம். அடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டா அப்படி திட்டாக நின்றுக்குறோம். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லையா முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் இதெல்லாம் போட்டுக்குவோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பொடிக்கு தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட்ப்பா, இது வெயிட் லாஸ்க்காண்டி இதை வந்து போட்டுக்குவோம். இப்போ இதை உங்களுக்கு நான் அடித்து கொண்டுட்டு வரேன். இப்போ நம்ம எல்லாம் போட்டு நம்ம அடித்தாச்சுப்பா. முருங்கை இலை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கோம். மிளகு சீரகமாக சேர்த்துக்கனால நல்லா கமன்னு நல்லா மணக்குதுப்பா. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ இதே இதில் இப்போ வெளியூர்லாம் இருப்பாங்க பேச்சுலர் பசங்களுக்கு, அவங்களுக்கு வந்து நீங்கள் வெறும் சாதம் மட்டும் ஆக்கினா போதும். அதில் இந்த பொடியை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கண்டினியூவாக இது சாப்பிடுங்க, உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. இது வந்து ப்ரௌன் ரைஸ்ப்பா, வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு அம்மா வந்து ப்ரௌன் ரைஸ் செஞ்சுருக்கேன். இது வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற நம்ம ஒயிட் ரைஸ். இது இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, இப்போ இந்த ப்ரௌன் ரைஸை வந்து இப்படி பொடி போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நல்லா சூடான சாதத்தில் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இது நல்லெண்ணெய்ப்பா, செக்கெண்ணெய் நல்லெண்ணெய். இது வந்து நம்ம நார்மலாக நம்ம ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த இதில் நம்ம இப்படி எண்ணெய் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம பொடியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பவுலில் போட்டிருக்கேன், எனக்கு முடியோட இருக்குது. நீங்கள் ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காலையிலைக்கு நைட்டுக்கு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு இந்த பொடி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.